अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिना सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। கடந்த சில நாட்களாக நான் எனது சில குத்பா பேருரைகளில் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து கூறியுள்ள ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய படிப்பினை பெறத்தக்க கதைகள், சம்பவங்கள் ஆகியவற்றை கூறியிருந்தேன். இன்றும் நான் இதுபோன்ற கதைகளை, சம்பவங்களை தேர்ந்தெடுத்த போது இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் கூறப்பட்டு வருகின்ற ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள இந்த பழைய கதைகள் தொடர்பான அறிவிப்புகள் இன்று வரை தொடர்ந்து நமக்கு தெரிய வருவது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவே ஆகும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. இவை ஜமாத்தின் நூல்களில் இடம்பெறாமல் இருந்திருந்தால் இவை எப்போதோ எங்கோ புதைக்கப்பட்டு இருந்திருக்கும். இந்த புதிய காலகட்டத்தில் இதை எவருமே அறிந்திருக்க மாட்டார்கள். இன்று இந்த விஷயங்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகின்றன. எவ்வாறிருப்பினும் நான் ஏற்கனவே கூறியது போன்று நான் இன்று பார்த்த அறிவிப்புகளை இப்போது உங்களுக்கு எடுத்து கூறுவேன். இவை கதைகள் மட்டுமல்ல, மாறாக இவற்றில் சில உண்மையான சம்பவங்களும் இருக்கின்றன. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதன் மூலம் சில போதனைகளையும் செய்துள்ளார்கள். சில இடங்களில் அவர்கள் சில விஷயங்கள் பற்றி கவனமூட்டி இருக்கின்றார்கள். வெளிப்படையாக பார்க்கும்போது அவை நகைச்சுவையாக தெரியும். ஆனால் அந்த நகைச்சுவைகளில் கூட சீர்திருத்தம் தொடர்பான அம்சத்தை அவர்கள் நமக்கு முன்னால் எடுத்து வைத்துள்ளார்கள். அது போன்ற ஒரு நகைச்சுவையை நான் இப்போது உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தோட்டக்காரியின் உதாரணத்தை எடுத்து கூறி வந்தார்கள். அந்த தோட்டக்காரிக்கு 2 மகள்கள் இருந்தனர். அதில் ஒரு மகள் குயவர்களின் குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள். அடுத்த மகள் தோட்டக்காரர்களின் குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள். எப்போது மேகங்கள் வந்தாலும் அந்த தோட்டக்காரி பைத்தியம் பிடித்தவளை போன்று இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருந்தாள். மக்கள் என்ன நடந்தது என்று அவரிடம் கேட்க, இனி எனக்கு ஒரு மகள் இல்லை, ஏனென்றால் மழை பெய்துவிட்டால் எந்த எனது மகள் குயவர் குடும்பத்தில் மணமுடித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றாளோ அவள் இனி இருக்க மாட்டாள் என்று அந்த தோட்டக்காரி கூறினாள். ஏனென்றால் மழை பெய்துவிட்டால் அவர்களது வியாபாரம் முடிவிற்கு வந்துவிடும். அவ்வாறே மழை பெய்யாவிட்டால்
தோட்டக்காரர்களின் குடும்பமும் இருக்க முடியாது. ஏனென்றால் தோட்டத்தில் காய்கறிகள் முளைக்காது. எந்நிலையிலும் மழை பெய்து விட்டால் குயவர்களின் மட்பாண்டங்கள் அழிந்துவிடும். மழை பெய்யாதிருந்தால் காய்கறி முளைக்காமல் இழப்பு ஏற்படும். வெளிப்படையாக பார்க்கும்போது இது ஒரு சிறிய விஷயமாக இருக்கின்றது. ஆனால் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உதாரணத்தை இந்த சம்பவம் தொடர்பாக எடுத்து கூறினார்கள். அதாவது காதியானில் இரு நபர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அவர்களது நண்பர்கள் அவர்களுக்கு புரிய வைத்தனர். ஆனால் இருவருமே இல்லை, நாங்கள் ஆங்கிலேய நீதிமன்றத்தில் தான் செல்ல போகிறோம், அங்குதான் இதற்கான தீர்ப்பை பெறுவோம் என்று கூறினர். இவர்களில் ஒருவர் மற்றொரு மீது அரசாங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது இவர்கள் இருவருமே அல்லது இவர்களின் பிரதிநிதிகள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் துஆ செய்யும்படி கூறுவதற்காக வருவர். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இவர்கள் இருவருமே எனது சீடர்களாவர், அவர்களோடு எனக்கு தொடர்பு இருக்கின்றது. எனவே யாருக்காகத்தான் நான் அவர் வெற்றி பெற வேண்டும் என்றோ அல்லது தோல்வி அடைய வேண்டும் என்றோ துஆ செய்ய முடியும்? எனவே நான் இவர்களில் யார் உண்மையாளர்களோ அவர்கள் வெற்றி பெறுவதற்காகவே துஆ செய்கின்றேன் என்று கூறினார்கள். இன்றும் நிலை இப்படித்தான் இருக்கின்றது. அகமதிகள் ஒருவர் மற்றொரு மீது கசாவில் அல்லது நீதிமன்றங்களில் வழக்கு தொடரும் போது அத்துடன் துஆ செய்யும்படி எனக்கு கடிதம் எழுதுகின்றனர். இத்தகைய துஆவிற்காக கூறுவது முற்றிலும் மழை பெய்வது அல்லது பெய்யாமல் இருப்பது போன்ற விவகாரமே ஆகும். இதனால் குயவர் குடும்பத்தில் மணமுடித்து கொடுக்கப்பட்டுள்ள மகளுக்கு இழப்பு ஏற்படும், அல்லது தோட்டக்காரர் குடும்பத்தில் மணமுடித்து கொடுக்கப்பட்டுள்ள மகளுக்கு இழப்பு ஏற்படும். இருவரில் எவருக்கேனும் இழப்பு ஏற்படத்தான் போகிறது. இங்கு இதையும் நான் தெளிவாக கூறிவிடுகின்றேன். இந்த உதாரணத்தின் மூலம் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஒருவர் மற்றொரு மீது வழக்கு தொடுத்திருக்கும் போது இன்றும் அவ்வாறு நடைபெறுகின்றது என்றால் அதில் எந்த குற்றமும் இல்லை என்று எவரும் கருதிவிட வேண்டாம். மேலும் இது ஆகுமானதுதான் என்று கருத வேண்டாம். இது ஆகுமானதுதான். நீதியை நிலைநாட்ட மனிதன் நீதிமன்றத்துக்கு செல்வது ஆகுமானதுதான். ஆனால் பரஸ்பரம் ஒருவர் மற்றவர்களுக்கிடையே நண்பர்கள் மூலமாக பேசி பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட முடியும் என்றால், அல்லது மூன்றாவது நபர் மூலமாக இதற்கு தீர்வு காண முடிந்தால், அல்லது எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து பேசி இதற்கு தீர்வு காண முடிந்தால், பிறகு இவற்றை விட்டுவிட்டு நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடாது. பிறகு இவ்விஷயத்தில் பிடிவாதம் காட்டவும் கூடாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த முன்மாதிரியை விரும்பவில்லை. எனவே பிடிவாதம் என்பது நல்ல விஷயம் அல்ல. இந்த பிடிவாதத்திலிருந்தும் தவிர்த்திருக்க வேண்டும். பிறகு துஆவிற்காக விண்ணப்பித்து இமாமை துன்பத்தில் ஆழ்த்துவதிலிருந்தும் தவிர்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் இரு தரப்பில் உள்ளவர்களும் அகமதிகளாக இருக்கும் போது யாருக்காக நான் துஆ செய்வது, யாருக்காக நான் துஆ செய்யாமல் இருக்க முடியும்? எனவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துஆவை நான் செய்கின்றேன். அதாவது எவருக்கு உண்மையிலேயே உரிமை கிடைக்க வேண்டுமோ அவருக்கு அல்லாஹ் அதை வழங்குவானாக என்று நான் துஆ செய்கின்றேன். பிறகு அல்லாஹ் ஒரு விஷயத்தின் பக்கம் நமக்கு கவனமூட்டி உள்ளான். அது பெற்றோர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களோடு மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். மார்க்க விவகாரங்கள் அல்லது இறைவனது கட்டளை தொடர்பான விஷயங்கள் ஆகியவற்றை தவிர மற்ற விஷயங்களில் அவர்கள் கூறுவதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவர்களுக்குரிய உரிமையை செலுத்த வேண்டும். ஆனால் மார்க்க விவகாரம் வரும்போது எவ்வித தயக்கமும் இன்றி நீங்கள் அவர்களிடம் இவ்வாறு கூறலாம், நிச்சயமாக நான் உங்களுக்கு கண்ணியம் அளிக்கின்றேன், ஆனால் இது இறைவன் கூறியுள்ள விஷயமாக இருப்பதால் இதற்கு எதிரில் நீங்கள் கூறுகின்ற விஷயத்தை கேட்க முடியாது. அத்தகைய நிர்பந்தத்திற்கு நான் ஆளாகியுள்ளேன் என்று அவர்களிடம் கூற வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், தனது பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது ஒவ்வொரு மனிதனின் கடமையாக இருக்கின்றது. அவர்களது எந்த கட்டளைக்கு எதிராகவும் நடக்கக்கூடாது. ஆனால் பல இளைஞர்களும் தமது பெற்றோர்களுக்கு சரியான முறையில் மதிப்பளிப்பதில்லை, அவர்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளை கருத்தில் கொள்வதே இல்லை. இன்னும் சொல்வதென்றால், அவர்களின் சந்ததிகளில் எவருக்காவது நல்ல பதவி கிடைத்துவிட்டால்
ये बात அவர்கள் தனது ஏழை பெற்றோர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்படுகின்றனர். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், ஒரு ஹிந்து மிகவும் சிரமங்களை சகித்துக் கொண்டு தமது மகனை BA மற்றும் MA வரை படிக்க வைத்தார். அந்த மகன் முதுகலை பட்டம் பெற்ற பிறகு டிப்யூட்டியாக பணிபுரிவதற்கு வேறு இடத்திற்கு சென்று விட்டார். அந்த காலத்தில் கவர்மெண்ட் சர்வீஸில் டிப்யூட்டியாக ஆகுவது ஒரு பெரிய கண்ணியமாக கருதப்பட்டு வந்தது. இந்த காலத்தில் அவ்வாறு எவரும் கருதுவதில்லை. அந்த மகனின் தந்தைக்கு ஒரு நாள் இவ்வாறு எண்ணம் வந்தது, எனது மகன் டிப்யூட்டியாக ஆகிவிட்டான், எனவே நானும் அவனை சந்திக்க செல்ல வேண்டும் என்று அவர் நினைத்தார். மகனை சந்திப்பதற்காக அவன் இருந்த சபையில் அவர் சென்ற போது அவனுக்கு அருகில் வழக்கறிஞர்களும் பாரிஸ்டர் போன்றோரும் அமர்ந்திருந்தனர். தந்தையும் தனது அழுக்கடைந்த வேட்டியை அணிந்த நிலையில் ஒருபுறம் சென்று அமர்ந்தார். அனைவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அங்கிருந்த நபருக்கு இப்படி ஒரு நபர் வந்து அமர்ந்திருப்பது தீயதாக தோன்றியது. நமது சபையில் இவர் யார் அமர்ந்திருக்கின்றார் என்று அந்த நபர் கேட்டார். டிப்யூட்டி இவர் கூறியதை கேட்டு கலக்கமடைந்தார். தான் வெட்கப்பட வேண்டியதிலிருந்து தவிர்த்திருப்பதற்காக இவர் எங்களுக்கு உணவு கொண்டு வந்து தருபவர் என்று கூறினார். தந்தை மகன் கூறிய விஷயத்தை கேட்டு மிகவும் கோபமடைந்தார். தனது போர்வை நழுவ விடாமல் எழுந்து நின்று, கேளுங்கள், நான் இவருக்கு உணவு கொண்டு வருபவன் அல்ல, மாறாக இவரது தாயாருக்கு உணவளிப்பவனாவேன் என்று கூறினார். அருகில் இருந்தவர்களுக்கு இவர் டிப்யூட்டியின் தந்தை என்பது தெரிய வந்த போது அவர்கள் அவரை சபித்தனர். முதலிலே கூறியிருந்தால் நாங்கள் சரியான முறையில் இவருக்கு கண்ணியம் அளித்திருப்போம், மரியாதையுடன் இவரை அமர வைத்திருப்போம் என்று அவர்கள் கூறினர். உறவினர்கள் ஏழையாக இருந்தால் அந்த உறவினர்களை சந்திப்பதிலிருந்தும் மக்கள் விலகி செல்கின்ற இது போன்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அது தந்தையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு உறவினர்களாக இருந்தாலும் சரி. இதன் காரணமாக தங்களது உயர்வான அந்தஸ்தில் எந்த குறையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஆகவே பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் கண்ணியம் அளிப்பதிலிருந்தும் மக்கள் தவிர்த்து கொள்கின்றனர். தாய் தந்தையரின் பெயரை ஒளிபெற செய்வதற்கு பகரமாக அவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துபவர்களாக இவர்கள் ஆகிவிடுகின்றனர். ஒருமுறை ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில சொற்பொழிவாளர்கள் அல்லது ஆலிம்களின் சொற்பொழிவுகளை தற்காலிக இன்பத்தை பெறுவதற்காக மக்கள் தங்கள் பழக்கத்தின் காரணமாக கேட்கின்றனர் என்ற விஷயம் தொடர்பாக கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்போது கூறினார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இது தொடர்பாக இவ்வாறு கூறினார்கள், இந்த சொற்பொழிவாளர் நன்றாக பேசுகின்றார், இவரது சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும் சபைகளுக்கு வர வேண்டாம், மாறாக இந்த சபையில் என்ன பேசப்படுகின்றது, அதிலிருந்து என்ன பயனை அடைய முடியும் என்பதை பார்க்க வேண்டும். சில மக்கள் சொற்பொழிவாளர் கூறும் விஷயத்தின் ஆழத்தை புரிந்து கொள்வதே இல்லை, விஷயத்தின் ஆழம் வரை சென்று சொற்பொழிவை புரிய முயற்சி செய்வதில்லை, அந்த சொற்பொழிவின் நோக்கத்தை அவர்கள் அடைவதே இல்லை, ஏனென்றால் அதை அவர்கள் புரிவதே இல்லை. அந்த சமயத்தில் இன்பத்தை பெறுவதற்காக மட்டும் அங்கு அமர்கின்றார்கள். அவ்வாறே சில சொற்பொழிவாளர்களும் கூட தற்காலிகமான உணர்வு பூர்வமான சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காக மிகவும் காரசாரமாக பேசுகின்றனர் அல்லது அவ்வாறு பேசுவதற்கு முயற்சி செய்கின்றனர். பல்வேறு குரல்களில் பேசுகின்றனர். தமது சொற்பொழிவின் மூலம் செயற்கையான முறையில் உருக்கத்தையும் ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர். இத்தகைய ஒரு சொற்பொழிவாளரை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சொற்பொழிவாளரை பற்றி குறிப்பிட்டார்கள். அவர் பேசுவதற்காக எழுந்து நின்றார். அவர் கூறிய கருத்து மிகவும் உருக்கம் வாய்ந்ததாக இருந்தது. அப்போது ஒரு நபர் அங்கு வந்து நின்றார். அவர் விவசாயியாக இருந்தார். அவர் கையில் ஒரு கோடாரி இருந்தது. இது விவசாயிகளிடம் இருக்கின்ற ஒரு பொருளாகும். முக்கோண வடிவில் அது இருக்கும். அதன் கைப்பிடி நீளமாக இருக்கும். அது உமி, வைக்கோல் போன்றவற்றை எடுப்பதற்கு பயன்படுத்தப்படும். பழைய காலகட்டத்தில் இங்கு மேற்கத்திய நாடுகளிலும் கூட இது பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்போது புதிய தொழில்நுட்பங்கள் வந்துள்ளன, ஆனால் இதற்கு முன்னர் இதுதான் பயன்படுத்தப்பட்டு வந்தது. எவ்வாறு இருப்பினும் இந்த மனிதர் கிராமத்திலிருந்து வந்தார், சொற்பொழிவை கேட்பதற்காக அங்கு நின்றார். எத்தனை மக்கள் அங்கு இருந்தனரோ அவர்கள் மீது இந்த சொற்பொழிவு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அந்த விவசாயியோ சிறிது நேரம் கழிந்ததும் அழ ஆரம்பித்து விட்டார்.
அப்போது சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்த அந்த போதகரின் உள்ளத்தில் பகட்டு உருவாகிவிட்டது. எனது போதனையை கேட்டு இவர் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாகிவிட்டார் என்று அவர் கருதினார். அவர் மக்களை பார்த்து, பாருங்கள், மனிதர்களின் உள்ளங்கள் பல வகைப்படும். நீங்களும் பல மணி நேரமாக எனது அறிவுரைகளை கேட்கின்றீர்கள், ஆனால் உங்கள் மீது எந்த தாக்கமும் ஏற்படவில்லை. ஆனால் இந்த அல்லாஹ்வின் அடியாரும் இருக்கின்றார், அவர் மீது எனது சொற்பொழிவின் தாக்கம் உடனடியாக ஏற்பட்டு விட்டது. சிறிது நேரத்திற்காக அவர் இங்கு வந்து நின்றார், இப்போது அழுது விட்டார் என்று கூறினார். பிறகு அந்த சொற்பொழிவாளர் எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டுள்ளது என்பதை மக்களுக்கு காட்டுவதற்காக, சகோதரரே, நான் கூறிய எந்த விஷயத்தின் தாக்கத்தின் காரணமாக நீங்கள் அழுதீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி கூறிய பதிலை உண்மையில் விவசாயிகளால் தான் புரிந்து கொள்ள முடியும், பழைய மக்களால் தான் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அந்த விவசாயி, நேற்று இவ்வாறு எனது கன்றுக்குட்டி சப்தமிட்டு கொண்டே செத்து போனது, நான் உங்களது குரலை கேட்டதும் எனக்கு அந்த கன்றுக்குட்டி நினைவுக்கு வந்தது, அதனாலே நான் அழுதேன் என்று கூறினார். இதை கேட்டு அந்த சொற்பொழிவாளர் மிகவும் வெட்கத்திற்கு ஆளானார். அந்த நபரின் உணர்வுகள் பொங்கு எழத்தான் செய்தன. ஆனால் சொற்பொழிவாளர் வலுவான குரலில் பேசியதாலும் சில சமயங்களில் உருக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தவாறு தனது தொண்டையிலிருந்து வித்தியாசமான குரல்களை எழுப்பியதாலும் அவருக்கு அதே போன்று தொண்டையிலிருந்து வித்தியாசமான குரல்களை எழுப்பியவாறு இறந்து போன அவரது கன்றுக்குட்டி நினைவுக்கு வந்துவிட்டது. எனவே அப்பாவியான இந்த சொற்பொழிவாளர் எனது உருக்கம் நிறைந்த இந்த சொற்பொழிவை கேட்டுத்தான் இவர் அழுதார் என்று தனது சொற்பொழிவை பற்றி தவறாக புரிந்து கொண்டார். விவசாயியின் இந்த செயல் அவரது பகட்டையும் செயற்கையான தன்மையையும் உடனடியாக அகற்றிவிட்டது. நமக்கு எதிராக மௌலவிகள் பேசுகின்றனர். எப்போதாவது நீங்கள் அவர்களது சொற்பொழிவை கேட்டால் முற்றிலும் இதே போன்ற குரல்கள் தான் அவர்களும் இருந்தும் வருகின்றன என்பதை தெரிந்து கொள்வீர்கள். இது அவர்களுடைய வேலையாகும். குறிப்பாக அகமதியத்திற்கு எதிராக பேசுகின்ற போது அவர்களுக்கு வருகின்ற வேகத்தை பார்க்கும் போது, பாகிஸ்தானில் இருப்பவர்களானாலும் சரி அல்லது பாகிஸ்தானில் இருந்து இந்த நாட்களில் இங்கு வந்திருப்பவர்களானாலும் சரி, எவர்கள் இந்த மௌலவிகளின் சொற்பொழிவுகளை கேட்டிருந்தாலும் அவர்களது சொற்பொழிவுகள் எவ்வாறு இருந்தன என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இது அல்லாஹ் நம்மீது செய்துள்ள பேருபகாரமாகும். நமக்கு அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான நட்பாக்கியம் கிடைத்தது. அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இஸ்லாத்தின் பெயரால் இந்த பீர்கள் இட்டுக்கட்டி கூறியுள்ள தவறான கருத்துக்களை நாமும் ஏற்றுக்கொண்டிருப்போம். இறைவனிடம் மிக பெரும் அந்தஸ்தை தாங்கள் பெற்றுவிட்டதாக இந்த பீர்கள் கூறுகின்றனர். எங்களது துவாக்கள் மூலமாக நாங்கள் எங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றோம். எங்களுக்கு எந்த பொருளின் தேவையும் இல்லை. அல்லாஹ்வுடன் எங்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. உலகத்தை முற்றிலும் விரும்பாமல் நாங்கள் இருக்கின்றோம் என்றெல்லாம் இவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இதற்கெதிரில் செயல் எவ்வாறு இருக்கின்றது, இதை பற்றி விளக்கியவாறு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபர் தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார்கள். அந்த நபர் தன்னை பற்றி தான் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்து விட்டதாக கருதி வந்தார். ஆனால் ஒருமுறை அவர் தனது சீடரிடம் சென்று, எனது வரிப்பணத்தை தா, அதாவது எனக்கு காணிக்கை செலுத்து என்று கூறினார். அது பஞ்சத்தின் நாட்களாக இருந்தது. எனவே அவர், என்னிடம் எதுவும் இல்லை, இந்த முறை என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார். பீர் இறுதி வரை இந்த விஷயமாக அந்த நபருடன் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார். இறுதியாக அந்த நபர் அவரது ஒரு பொருளை விற்று பீருக்கு தொகையை செலுத்திய பிறகு பீர் அவரை செல்ல அனுமதித்தார். ஆகவே இது போன்ற பலகீனங்களையும் அழுக்குகளையும் இந்த மக்களிடம் நாம் பார்க்கின்றோம். நாங்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கின்றோம் என்று அவர்கள் பெரும் பெரும் வாதங்களை செய்கின்றனர். இது அந்த காலத்தில் நடைபெற்ற பழைய விஷயங்கள் அல்ல. இன்றும் கூட பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இத்தகைய பீர்கள் இருக்கின்றனர். திருக்குரானில் அறிவு மற்றும் இறைஞானம் அடங்கிய விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. திருக்குரான் எல்லா அறிவையும் சூழ்ந்து நிற்கின்றது. நமது குறைவான அறிவு மற்றும் நமது குறைவான சிந்தனை ஆகியவற்றின் காரணமாக நாம் அதன் ஆழத்தை பெரும்பாலும் சென்றடைவதில்லை என்பது வேறு விஷயமாகும்.
ஹஜரத் முஸ்லிம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு நினைவில் இருக்கின்றது, ஒருமுறை ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், மருத்துவத்தின் எல்லா அடிப்படை விஷயங்களும் திருக்குரானில் கூறப்பட்டுள்ளன. உலகில் உள்ள நோய்களுக்கான சிகிச்சை திருக்குரானில் இருக்கின்றது. முஸ்லிம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த விஷயம் தொடர்பாக திருக்குரானில் உள்ளவற்றை சிந்திப்பதற்கான சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது எனது இறைஞானம் இதுவரை இந்த எல்லையை தொடாமல் இருந்திருக்கலாம். என்னிலையிலும் எந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கின்றதோ அந்த அறிவையும் எனது முன்னோர்களின் அனுபவத்தையும் ஒன்று சேர்த்து நான் இந்த விஷயத்தை கூற முடியும். அதாவது திருக்குரானுக்கு வெளியே நமக்கு எந்த பொருளின் தேவையும் இருக்காது. எனவே திருக்குரானை நன்கு சிந்தித்து கவனமாக படிக்க வேண்டும். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விளக்க உரைகளை படிக்க வேண்டும். ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் விளக்க உரைகளை எழுதியுள்ளார்கள், அதை படிக்க வேண்டும். அவ்வாறு சில வசனங்களுக்கு கலீஃபாக்கள் கூறியுள்ள விளக்கங்கள் இருக்கின்றன, அவற்றையும் பார்க்க வேண்டும், சுயமாக சிந்திக்க வேண்டும். திருக்குரானில் இருந்தே அறிவு மற்றும் இறைஞானத்தின் கருத்துக்களை தேடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். சில மக்கள் நாம் அறிவை பெற்றுவிட்டோம், இது அதிகமாக நம்மிடம் இருக்கின்றது, வேறு எந்த விஷயம் நமக்கு தேவையில்லை, எவரது அனுபவமும் நமக்கு தேவையில்லை என்று எண்ணுகின்றனர். வேறு எவரிடமும் ஆலோசனை பெற வேண்டிய தேவை நமக்கு இல்லை என்று கருதுகின்றனர். ஆனால் இது அவசியமானதாகும். அறிவுடன் அனுபவத்தின் தேவை இருக்கின்றது என்பது நினைவில் வைக்க வேண்டிய விஷயமாகும். ஒருவர் நூல்களை மட்டும் படித்துவிட்டு மருத்துவராக விரும்பினால் இது மிகவும் கடினமான விஷயமாகும், நடக்காத ஒரு விஷயமும் ஆகும். மருத்துவ நூல்களை படிப்பதுடன் திறமை பெற்ற மருத்துவர்களுக்கு முன்னால் நோயாளிகளின் நோயை அடையாளம் கண்டு அவருக்கு அந்த மருத்துவர் சிகிச்சை செய்திருக்கவும் வேண்டும். இதனால்தான் மருத்துவர்களுக்கு கல்லூரிகளில் பாடம் கற்றுக் கொடுக்கும் போது அத்துடன் அவர்களுக்கு பிராக்டிக்கல் வகுப்புகளும் நடக்கின்றன. திறமை பெற்ற மருத்துவர்களோடு அமர்ந்து அவர்கள் சிகிச்சையை கற்றுக்கொள்கின்றனர். இது இல்லை என்றால் அவர்களால் அனுபவத்தை பெற முடியாது, மனிதனால் எதையும் கற்றுக்கொள்ளவும் முடியாது. எனவே படித்து முடித்த பிறகும் கூட அனுபவங்கள் மிகவும் அவசியமானதாகும். படித்துக் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு அனுபவங்கள் கிடைத்தது என்று கூறுவது போதுமானதல்ல. என் நிலையிலும் எந்த ஒரு மருத்துவராக இருந்தாலும் அவர் தனது மருத்துவத்தை செயல்படுத்தும் போதுதான் அவரது மருத்துவம் தொடர்பான அறிவு முழுமையடையும். செயல் இல்லாமல் அறிவு பயனுள்ளதாக இருக்காது. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அறிவு மற்றும் செயல் தொடர்பாக இவ்வாறு கூறி வந்தார்கள். ஒரு மருத்துவர் இருந்தார், மிகப்பெரிய அறிஞராக அவர் இருந்தார். அவர் மருத்துவ நூல்களை நன்றாக படித்து அதிகமாக அறிவை பெற்றிருந்தார். அவர் அரசர் ரஞ்சித் சிங்கின் புகழ் பற்றி கேள்விப்பட்டதும் தில்லியில் இருந்து அவரது அரசவைக்கு வந்து சேர்ந்தார். அதன் மூலமாக ஒருவேளை அவரது மருத்துவ தொழிலில் முன்னேற்றத்தை பெறலாம் என்று அவர் நினைத்தார். ரஞ்சித் சிங்கின் அமைச்சர் ஒரு முஸ்லிமாக இருந்தார். மருத்துவர் அவரை சந்தித்தார். மகாராஜாவை தான் சந்திப்பதற்காக சிபாரிசு செய்யும்படி அவரிடம் வேண்டினார். அதாவது மருத்துவர் அந்த முஸ்லிம் அமைச்சரை சந்தித்தார். நான் ராஜாவை சந்திப்பதற்கு நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று கூறினார். அரசரின் பார்வை இந்த மருத்துவரின் பக்கம் திரும்பிவிட்டால் நான் வீழ்ந்து விடுவேனே என்று அமைச்சர் கருதினார். அதே சமயத்தில் மருத்துவருக்காக சிபாரிசு செய்யாமல் இருப்பதும் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு எதிரான செயல் என்று அவர் கருதினார். அந்த மருத்துவரிடம் பேசியதிலிருந்து அவருக்கு செயல் ரீதியாக எந்த அனுபவம் இல்லை என்பதை அமைச்சர் புரிந்து கொண்டார். இந்நிலையிலும் மருத்துவருக்கு அதிகமாக அறிவு இருக்கின்றது என்பதை அறிந்து மகாராஜா ரஞ்சித் சிங் அவர்களிடம் அமைச்சர் அவருக்காக சிபாரிசு செய்தார். அரசே, இவர் மிகப்பெரிய அறிஞராவார், இவர் இந்தந்த நூல்களை படித்துள்ளார் என்றெல்லாம் கூறி மருத்துவரின் அறிவு தொடர்பாக அமைச்சர் மிகவும் புகழ்ந்து கூறினார். அப்போது மகாராஜா அவர்கள் இவர் எப்போதாவது எவருக்காவது சிகிச்சை செய்துள்ளாரா என்று கேட்டார். சிகிச்சை செய்த அனுபவம் இவருக்கு உண்டா என்பதை அறிய அரசர் விரும்பினார். அதற்கு அமைச்சர் அரசரின் மூலமாக அனுபவமும் இவருக்கு கிடைத்துவிடும் என்று கூறினார். உங்களை சோதித்து பார்ப்பதன் மூலம் இவருக்கு அனுபவம் கிடைத்துவிடும் என்றார். ரஞ்சித் சிங் மிகவும் அறிவுள்ள மனிதராக இருந்தார். செயல் இல்லாமல் அறிவு எதுவுமே இல்லை என்பதை அவர் நன்கு புரிந்திருந்தார். உங்களது அனுபவத்தை சோதித்து பார்ப்பதற்கு
இந்த ஏழை ரஞ்சித் சிங் தான் கிடைத்தானா என்று அரசர் கேட்டார். இந்த மருத்துவருக்கு ஏதாவது பரிசு வழங்கி விடை கொடுத்து அனுப்பிவிடுவது சிறந்ததாகும் என்று அரசர் கூறினார். எனவே அறிவுடன் செயல் அனுபவமும் அவசியமானதாகும். உலகில் இதற்கு பெரும் முக்கியத்துவம் இருக்கின்றது. எந்த ஒரு களத்தில் அறிவை நாம் பெற்றாலும் செயலளவிலான அனுபவத்தை நாம் பெறாமல் இருந்தால் சில சந்தர்ப்பங்கள் இவ்வாறும் வரும். அதாவது சில இடங்களில் பணி செய்யும் போது மனிதனுக்கு இதற்கு பிறகு என்ன வேண்டும் என்பது தெரியாது. இதன் காரணமாக அவனது கை கால்கள் வீங்கி விடுகின்றன. அறிவிருந்தும் கூட அவருக்கு முன்னால் இருக்கின்ற பிரச்சனைகள் மற்றும் தடைகள் விலகாமல் இருக்கும். எனவே மனிதன் அறிவை பெற்றுக்கொண்டு தன்னை ஏதாவது ஒரு களத்தில் திறமை பெற்றவன் என்று அவன் கருதி கொண்டால் பிறகு அப்படிப்பட்ட மனிதனுக்கு ரஞ்சித் சிங் கூறிய அதே பதில் தான் கிடைக்கும். ஜமாத்தின் பொதுவான முன்னேற்றத்திற்கும் கூட இது மிகவும் அவசியமான விஷயமாகும். இதற்கு பெரும் முக்கியத்துவம் இருக்கின்றது. அதாவது இளைஞர்கள் புதிய கல்வியை பெறும்போது அது தொடர்பாக மேலும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தனது அறிவை அனுபவமுள்ள மக்களோடு இணைத்து அதனை ஜமாத்தின் முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும். இந்த புதிய தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், அந்த விஷயத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று பல ஆலோசனைகளை மக்கள் கூறுகின்றனர். சில நேரங்களில் அறிவின் எல்லை வரை அந்த விஷயங்கள் எல்லாம் சரியானதாக இருக்கின்றன. ஆனால் சில விஷயங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்றால் அவற்றை அகற்ற வேண்டியது அவசியமானதாகும். அல்லது அதற்கு பிறகு சில தடைகள் முன்னால் வருகின்றன, அவற்றை பற்றி சிந்திப்பது அவசியமானதாகும். அனுபவம் உள்ள மக்களால் தான் அதை பற்றி கூற முடியும். அகமதியான பிறகு ஜமாத்தின் அமைப்புடனும் கிலாபத்துடனும் வலுவான தொடர்பு வைப்பதன் மூலமாகவே தனது ஈமானை அந்த அகமதி பாதுகாத்துக் கொள்ள முடியும். முறையாக அவர் தொடர்பு வைக்க வேண்டும். இவ்வாறு தொடர்பு வைப்பதற்காக அவர்கள் எத்தகைய வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் தூரத்தில் அமர்ந்திருக்கும் நிலையிலும் தொடர்பு நிலைத்திருக்க வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து கூறியவாறு ஒரு இடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: ஜமாத்தில் உள்ள தனிநபர்களுக்கு ஜமாத் விவகாரங்களின் வேருடன் தொடர்பு ஏற்படாத வரை தனிநபர்கள் ஒருபோதும் முன்னேற்றத்தை பெற முடியாது. இன்னும் சொல்வதென்றால் அவர்கள் ஒருபோதும் உயிருடன் இருக்கவும் முடியாது. இந்த காலத்தில் இந்த தொடர்பை ஏற்படுவதற்கான சிறந்த வழி பத்திரிகைகளாகும். மனிதன் எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவருக்கு ஜமாத்தின் பத்திரிகைகள் கிடைத்துக் கொண்டிருந்தால் அவர் ஜமாத்திற்கு அருகில் அமர்ந்திருப்பது போன்ற நிலையே இருக்கும். இதற்கான உதாரணம் நான் இப்போது பேசுவது போன்றதாகும். இதனை ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் பெண்களின் மாநாடு நடந்து கொண்டிருந்த சமயத்தில் மாநாட்டிற்காக சொற்பொழிவாற்றும் போது கூறினார்கள். அவர்கள் கூறினார்கள், பெண்கள் லவுட் ஸ்பீக்கர் மூலமாக சொற்பொழிவுகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். லவுட் ஸ்பீக்கர் மூலமாக அவர்கள் வரை எனது குரல் சென்றடையாமல் இருந்திருந்தால் என்ன பேசப்படுகிறது என்பதை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. எனவே லவுட் ஸ்பீக்கர் பெண்களை எனது சொற்பொழிவுக்கு அருகில் கொண்டு வந்து விட்டது. இங்கும் கூட இப்போது லவுட் ஸ்பீக்கர் மூலமாகத்தான் பெண்கள் இருக்கும் ஹாலில் குரல் சென்று சேர்கின்றது. அவர்களும் சொற்பொழிவை கேட்டுக்கொண்டு இருக்கின்றனர். ஆக இதுவும் கூட ஒரு நெருக்கமாகும். இவ்வாறே பத்திரிகைகளும் தூரத்தில் இருப்பவர்களை சமுதாயத்துடன் தொடர்புள்ளவர்களாக ஆக்குகின்றது. அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் ஹக்கம் மற்றும் பதர் ஆகிய பத்திரிகைகள் எனது இரு கைகளாகும் என்று கூறியிருந்தார்கள். சில நேரங்களில் இந்த பத்திரிகைகளில் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் இந்த பத்திரிகைகளின் மூலமாக கிடைத்த பயன்கள் அவற்றினால் ஏற்பட்டுள்ள இழப்பை விட அதிகமானதாகும். அதன் காரணமாகவே அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இரண்டு பத்திரிகைகளையும் தமது இரண்டு கைகளாக கூறியிருக்கின்றார்கள். இவற்றை நமது இரண்டு கைகளாக நாம் உணர்கின்றோம் என்று கூறியிருந்தார்கள். இரண்டு கைகள் என்பதன் பொருள் ஜமாத் ஆகும். அந்த ஜமாத் நம்மோடு இணைந்திருக்கின்றது என்பதாகும். பிறகு அந்த காலத்தில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறியிருந்தார்கள். அந்த காலத்தில், அதாவது அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் பத்திரிகைகளை படிப்பதன் பக்கம் ஜமாத் சகோதரர்களுக்கு அதிகமாக கவனம் இருந்து வந்தது. ஆனால் அந்த சமயத்தில் ஜமாத்தின் எண்ணிக்கை இப்போது இருக்கும் எண்ணிக்கையை விட 10ல் 1 பங்கு அல்லது 20ல் 1 பங்கு தான் இருக்கும். இப்போது 100 அல்லது ஆயிரங்களின் ஒரு பகுதியாக அது இருக்கின்றது. பதர் பத்திரிகை வாங்குபவர்களின் எண்ணிக்கை ஒரு காலத்தில் 1400 அல்லது 1500 ஆகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு இன்னும் அது அதிகமாகிக் கொண்டிருந்தது. இவ்வாறு அல் ஹக்கம் பத்திரிகையின் எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் அந்த காலத்தில் அதிகமாக பத்திரிகைகளை வாங்கினர். இன்னும் சொல்வதென்றால் எவர்களுக்கு எழுத படிக்க தெரியாதோ
அவர்களும் கூட சில நேரங்களில் பத்திரிகைகளை வாங்கினர், அவற்றை மற்றவர்களுக்கு படிக்க கொடுத்தனர். இதுவும் கூட தப்லீகிற்கான ஒரு வழியாகும் என்று அவர்கள் கருதி வந்தனர். இன்னும் சொல்வதென்றால், எழுத படிக்க தெரியாத குதிரை வண்டிக்காரரான ஒரு அகமது இருந்தார். அவர் அல்ஹக்கம் பத்திரிகை கேட்டு வாங்கி வைத்துக் கொள்வார். குதிரை வண்டிகளில் ஆட்களை ஏற்றி செல்லும் போது அவர்களின் தோற்றத்தை பார்த்து இந்த மனிதர் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டு அவருக்கு பத்திரிகையை கொடுத்து, இந்த பத்திரிகை வந்துள்ளது, இதை எனக்கு படித்து காட்டுங்கள், நான் அதை கேட்க வேண்டும் என்று கூறுவார். இவ்வாறு சில நேரங்களில் குதிரை வண்டியில் வருபவர்கள் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று சேரும் போது பத்திரிகையின் பெயரையும் முகவரியையும் குறிப்பிடுத்துக் கொள்வர். இவ்வாறு அவர்கள் ஜமாத்தின் தொடர்பின் கீழ் வந்து விடுவர். பிறகு பையத்துகளும் நடந்தன. தனது பகுதியில் எழுத படிக்க தெரியாதவராக இருந்தும் கூட, குதிரை வண்டியை ஓட்டி வந்தும் கூட, இவர்தான் எல்லோரையும் விட அதிகமாக மக்களை பையத் செய்ய வைத்துள்ளார் என்று அப்போது மக்கள் கூறி வந்தனர். இந்த காலத்தில் இன்னும் எளிதான நிலையை அல்லாஹ் உருவாக்கி வைத்துள்ளான். தனது சுய தர்பியத்திற்காகவும் கிலாஃபத்துடன் வலுவான தொடர்பை ஏற்படுத்துவதற்காகவும் ஒவ்வொரு அகமதியும் எம்டிஏ கேட்பது அவசியமானதாகும். இந்த பழக்கத்தை அவர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் மற்றவர்களுக்கு தப்லீக் செய்வதற்காக எம்டிஏவிலும் வெப்சைட்டிலும் வரும் நிகழ்ச்சிகளை மற்றவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். சில நேரங்களில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நண்பர்களோடு அமர்ந்தவற்றை பார்க்க வேண்டும். மேலும் நண்பர்களுக்கு அவற்றை பற்றி அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். பலரிடமிருந்தும் எனக்கு இப்போது கடிதங்கள் வருகின்றன. நாங்கள் எம்டிஏவில் குறைந்தபட்சம் கொத்பாக்களை முறையாக கேட்க ஆரம்பித்ததிலிருந்து எங்களுக்கு ஜமாத்துடன் வலுவான தொடர்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது, எங்களது ஈமானிலும் வலிமை உருவாகி கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் எழுதியுள்ளனர். எனவே இன்றைய நாட்களில் எம்டிஏயும் அல் இஸ்லாம் வெப்சைட்டும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரச்சாரத்தை பிறருக்கு எட்ட வைப்பதற்கான வழியாக இருக்கின்றது. ஒவ்வொரு அகமதியின் தர்பியத்திற்கும் கிலாஃபத்துடனும் ஜமாத்துடனும் அவரை இணைத்து வைப்பதற்கும் உள்ள வழியாக அது இருக்கின்றது. எனவே அவற்றுடன் இணைந்திருக்க முயற்சி செய்வது ஒவ்வொரு அகமதியின் கடமையாகும். சிலர் தங்களிடம் சீர்திருத்தம் ஏற்படுத்த வேண்டும், இஸ்லாமிய கட்டளைகளை பேணுபவர்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை உடையவர்களாக இருக்கின்றனர். குறிப்பாக தொழுகைகள் தொடர்பாக முறையாக தொழக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்ற விருப்பமுடையவர்களாக அவர்கள் இருக்கின்றனர். ஆனால் அதற்கு பிறகு சோம்பேறியாக இருக்கின்ற மக்களுடன் அவர்களுக்கு நட்பு ஏற்பட்டு விடுகின்றது. அதன் காரணம் சுயமே மக்களும் கூட அவர்களோடு சேர்ந்து சோம்பேறிகளாக ஆகிவிடுகின்றனர். அவர்கள் அறியாமலேயே இந்த தாக்கம் அவர்கள் மீது ஏற்பட்டு விடுகின்றது. எனவே தொடர்புகளை உருவாக்குவதற்கு கூட எத்தகைய மக்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவர்களது மார்க்க நிலை நன்றாக இருக்க வேண்டும், தொழுகைகளை முறையாக நிறைவேற்றுபவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக ரப்வா மற்றும் காதியானில் இருக்கின்ற அகமதிகளுக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். அங்கு சிறிய இடத்தில் அதிகமான எண்ணிக்கையில் அகமதிகள் இருக்கின்றனர். கொஞ்சம் கொஞ்சம் தொலைவில் பள்ளிவாசல்கள் உள்ளன. அங்குள்ள பள்ளிவாசலை நீங்கள் நிரப்புங்கள். இவ்வாறு ஜமாத்தின் அமைப்பு தொடர்பாக தவறான எண்ணங்களை வைத்திருக்கின்ற பல மக்களும் இருக்கின்றனர். அவர்களிடமிருந்து தவிர்த்திருக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வெளியிலிருந்து எந்த மக்கள் அங்கு செல்கின்றார்களோ சில நேரங்களில் அவர்கள் இது தொடர்பாக எனக்கு எழுதுகின்றனர், புகார் கூறியும் எழுதுகின்றனர். அதாவது ரப்பாவிலும் கூட தொழுகைக்கான ஏற்பாட்டின் பக்கம் கவனம் செலுத்தும் தேவை இருக்கின்றது. எனவே ரப்வாவில் வசிப்பவர்கள் இதன் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். எவர்கள் பலகீனமாக இருக்கின்றார்களோ அவர்கள் பலகீனமானவரிருந்து தாக்கத்தை பெறுவதற்கு பகரமாக எவர்களுக்கு ஜமாத்துடன் வலுவான தொடர்பு இருக்கின்றதோ, மேலும் எவர்கள் தொழுகைகளை முறையாக பேணக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அத்தகைய மக்களின் தாக்கத்தை பெறக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இந்த தாக்கம் எவ்வாறு ஏற்படுகின்றது, இந்த தாக்கம் என் மீது ஏற்பட்டுள்ளது என்பதை அறிவுள்ள ஒருவர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு உதாரணம் கூறியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள். அதாவது ஒருமுறை ஜாலினூஸ் ஓரிடத்தில் நின்று கொண்டிருந்தார். ஒரு பைத்தியக்காரன் ஓடி வந்து அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டான். ஜாலினூஸ் அந்த பைத்தியக்காரனை விட்டு விலகிய போது எனது இரத்தத்தை வெளியேற்றி விடுங்கள் என்று அவர் கூறினார். இதை பார்த்த மக்கள் நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர், இந்த பைத்தியக்காரன் என்னை வந்து கட்டி அணைத்ததன் காரணமாக என்னிடமும் பைத்தியத்தின் ஏதாவது ஒரு நாளம் இருக்கின்றது என்று எனக்கு தோன்றுகிறது. இவன் மற்றவர்களை விட்டுவிட்டு என்னை வந்து கட்டி அணைத்ததால் எனக்குள்ளே பைத்தியத்தின் ஏதோ ஒரு நாளம் இருப்பது தெரிய வருகிறது. அத்துடன் அந்த பைத்தியக்காரனுக்கு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அதன் காரணமாகவே அவன் என் பக்கம் ஈர்க்கப்பட்டுள்ளான் என்று அவர் கூறினார். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள்,
தொழாமல் இருக்கக்கூடிய மக்களை சார்ந்திருப்பதும், தொழுகைகளை பேணுவதில் சோம்பேறிகளாக இருப்பவர்களுக்கு பின்னால் செல்வதும் இவர்களையும் சோம்பேறிகளோடு தொடர்புடையவர்களாக ஆக்கிவிடுகின்றது. எனவே பொதுவாக எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு அகமதியும் சோம்பேறிகளாக இருக்கும் மக்களோடு தொடர்பு வைப்பதற்கு பகரமாக சுறுசுறுப்பாக செயல்படுகின்ற மக்களுடனும் ஜமாத்தில் உள்ள சுறுசுறுப்பாக செயல்படுகின்ற மக்களுடனும் தொடர்பு வைக்க வேண்டும். இந்த தொடர்பு நிலை பெற்றுவிட்டால் சுறுசுறுப்பாக செயல்படும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும். அவ்வாறு எண்ணிக்கை அதிகமாகிவிட்டால் சோம்பேறிகளாக இருப்பவர்கள் கூட சுறுசுறுப்பானவர்களாக ஆகிவிடுவர். ஹஜ்ரத் வாக்களிக்கோட் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரது சபையில் ஒருமுறை ஒரு நபர் வந்தார். நான் அற்புதத்தை பார்க்க விரும்புகின்றேன், நீங்கள் இந்த அற்புதத்தை காட்டிவிட்டால் நான் உங்கள் மீது ஈமான் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அவர் கூறினார். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு நினைவில் இருக்கின்றது, ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் வேடிக்கையான விஷயங்களை காட்டுவதற்கு பாம்பாட்டி ஒன்றுமல்ல, மாறாக அவரது ஒவ்வொரு பணியும் ஞானத்தால் நிரம்பி இருக்கிறது என்று பதில் கூறினார்கள். மேலும் கூறினார்கள், உங்களுக்கு புதிய அற்புதத்தை காட்டுவதற்கு முன்னதாக எந்த அற்புதங்கள் இதற்கு முன்னர் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றதோ அதிலிருந்தும் நீங்கள் என்ன பயனை அடைந்தீர்கள் என்று கேட்டார்கள். மனித இயல்பில் உள்ள பலகீனமானது அதை விரும்பாமல் இருக்கின்றது. இன்னும் சொல்வதென்றால், ஒருவேளை அதனை நாகரிகமற்ற செயலாக அது தீர்மானிக்கின்றது. சோம்பேறித்தனத்திலும் கவனமற்ற நிலையிலும் மூழ்கி இருப்பதை அது ஆகுமானதாக கருதுகின்றது. இன்னும் சொல்வதென்றால், சோம்பேறித்தனத்திலும் கவனமற்ற தன்மையிலுமே எப்போதும் அது இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றது. அது தனது பொறுப்பை எந்த அளவு நிறைவேற்றியுள்ளது என்று கூட யாரும் அதனிடம் கேள்வி கேட்கக்கூடாது என்று அது கருதுகிறது. ஒரு வேடிக்கையை பார்க்க எப்போது விரும்பினாலும் இந்த சமயத்திலேயே அது கண்டிப்பாக காட்டப்பட வேண்டும் என்று அது கருதுகின்றது. ஆக இதுதான் மனிதனின் இயல்பாகும். பிடிவாதமுள்ள மனிதனிடத்தில் இந்த பழக்கம் எப்போதும் இருந்து வருகின்றது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஷைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றி செல்கின்றனர். எல்லா நபிமார்களிடமும் இதே கேள்விகள் தான் கேட்கப்பட்டன. இதுவரை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரிடம் கூட இத்தகைய கோரிக்கைகளை தான் வைத்தனர். அதாவது, தங்கத்தாலான ஒரு வீட்டை அடையாளமாக காட்டுங்கள், விண்ணில் ஏறி செல்கின்ற அடையாளத்தை காட்டுங்கள், பிறகு இது மட்டுமல்ல, எங்கள் கண்களுக்கு முன்னால் வானத்திலிருந்து ஒரு நூலையும் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கூறி இது போன்ற வீணான விஷயங்களையும் ஆட்சேபனைகளையும் அவர்கள் கூறி வந்தனர். அல்லாஹ் இது போன்ற வீணான கோரிக்கைகளுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் தரமாட்டான். அவ்வாறு நபிமார்களும் அதற்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள். எண்ணற்ற அடையாளங்கள் இருக்கின்றன. ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நல்ல இயல்பை உடையவருக்கு அதுவே போதுமானதாகும். இது என்ன புதிய திட்டத்தை ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சில மக்கள் தஹ்ரீக் ஜதீத் தொடர்பாக ஆட்சேபனை செய்தனர். இதற்கு பதில் கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், உண்மையில் எனது இந்த திட்டம் புதிய திட்டம் அல்ல, மாறாக இது பழைய திட்டமாகும். ஜதீத், அதாவது புதிய என்ற சொல் புதியதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத நோயாளிகளின் மூளையை கருத்தில் கொண்டு கூறப்பட்டதாகும். இது எவ்வாறு இருக்கிறது என்றால், மருத்துவர் ஒரு நோயாளிக்கு நீண்ட காலமாக சிகிச்சை செய்து வந்தார். அப்போது நோயாளி சில சமயங்களில் எனக்கு இந்த மருந்துகளால் எந்த பலனும் ஏற்படவில்லை என்று கூறினார். அப்போது மருத்துவர், நல்லது, நான் உனக்கு புதிய மருந்து ஒன்றை தருகின்றேன் என்று கூறிவிட்டு முதலில் கொடுத்த அதே மருந்துடன் இன்னும் சிலவற்றை கலந்து கொடுக்கின்றார். உதாரணமாக, அந்த காலத்தில் அவர்கள் இந்த உதாரணத்தை கூறியுள்ளார்கள், அதாவது டிங்சர் கார்டிங்மை கலந்து அந்த மருந்தை நறுமணமிக்கதாக மருத்துவர்கள் ஆக்கிவிடுவார்கள். பிறகு அதை நோயாளிக்கு கொடுப்பார்கள். நோயாளி இந்த புதிய மருந்து எனக்கு கிடைத்திருக்கின்றது என்று கருதுகின்றார். டாக்டரும் கூட அதை புதிய மருந்து என்று உண்மையைத்தான் கூறுகின்றார். ஏனென்றால் ஏற்கனவே தந்த மருந்துடன் அவர் ஒரு புதிய மருந்தை கலந்திருக்கின்றார். ஆனால் நோயாளி அதை குடிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய நம்பிக்கை உடைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அதனை புதிது என்று அவர் கூறுகின்றார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் ஒருமுறை ஒரு மூதாட்டி வந்தார். அவருக்கு மலேரியா காய்ச்சல் இருந்தது. அது நீண்ட காலம் இருந்தது. காய்ச்சல் இறங்கவே இல்லை. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மூதாட்டியிடம், நீங்கள் கோனின் சாப்பிடுங்கள் என்று கூறினார். அதற்கு அந்த மூதாட்டி, கோனினா? கோனின் மாத்திரையின் 1/4 கூட நான் சாப்பிட்டால் ஒவ்வொரு வாரமும் காய்ச்சல் அதிகமாவதன் காரணமாக
நான் ஊதி கொண்டிருக்கும் நிலை ஏற்படுகிறது என்று கூறினார். அந்த மூதாட்டி கோனின் சாப்பிடுவதற்கு தயாராக இல்லை. இதனை அதற்கு வாக்களிக்கோட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார்கள். பொதுவாக நமது நாட்டில் கோனினை கோனைன் என்றும் கூறுவர். அதற்கு ஈருலகம் என்று பொருள். எனவே அதற்கு வாக்களிக்கோட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மூதாட்டி சாப்பிடுவதற்காக கோனின் என்ற மாத்திரையை தந்தார்கள். ஆனால் இது ஈருலகிலும் பயன்படும் மருந்தாகும், இதை பயன்படுத்துங்கள் என்று கூறினார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது கோனின் அல்ல என்று கூறவில்லை, மாறாக அதற்கு புதிய பெயரை வைத்தார்கள். இவ்வாறு புதிய பெயரை வைத்து மருந்தை கொடுத்ததும் அந்த மூதாட்டி அதிலிருந்து 3 வில்லைகளை சாப்பிட்டதும் எனக்கு இந்த மருந்தால் குளிர்ச்சி ஏற்பட்டு விட்டது, இன்னும் கொஞ்சம் அதிக மாத்திரைகளை தாருங்கள் என்று கூற ஆரம்பித்தார். முதலில் அவர் மருந்தின் 4 ஒரு பகுதியை சாப்பிட்டால் கூட காய்ச்சல் இறங்கவில்லை, சூடு அதிகமாக விடுகிறது என்றெல்லாம் கூறினார். ஆனால் மருந்தின் பெயர் மாற்றப்பட்டதும் அவருக்கு அந்த மருந்தின் மூலம் குளிர்ச்சி ஏற்பட்டு விட்டது. முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூறுகிறார்கள், நானும் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றே பழைய திட்டத்திற்கு புதிய திட்டம், அதாவது தஹ்ரீகே ஜதீத் என்று பெயர் வைத்துள்ளேன். நீங்களும் இதனை புதிய திட்டம் என்று கூற ஆரம்பித்து விட்டீர்கள். எந்த மக்களிடம் களப்பற்ற மன தூய்மை இருக்கின்றதோ, எவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, அவர்கள் ஒரு திட்டத்தின் புதிய பெயரை கேட்டதும் இது ஒரு புதிய பொருளாகும், நாம் இதிலிருந்து பயனடைவோம் என்று கூறினர். ஆனால் எந்த மக்களிடம் நயவஞ்சகம் இருந்ததோ அவர்கள் இதனை ஒரு புதிய பொருளாக கருதியவாறு இப்போது இவர் புதிய புதிய விஷயங்களை எல்லாம் உருவாக்குகின்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய வழிமுறைகளிலிருந்தும் இவர் முகம் திருப்பி சென்று விட்டார் என்று கூற ஆரம்பித்து விட்டனர். அவர் இந்த விஷயத்தை புரிவதற்கு முயற்சி செய்யவில்லை, அதிலிருந்து பயனடையவும் இல்லை. ஆதம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை எப்போதும் இருந்து வரும் ஒரு சட்டமாக இது இருக்கின்றது. அதாவது ஷைத்தான் உங்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது அவரிடமிருந்து தப்பிப்பதற்கான வழிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஷைத்தானிடமிருந்து தப்பிப்பதற்கும் மார்க்க பணிகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் எந்த ஒரு திட்டத்தை திட்டினாலும் அது நபிமார்கள் எதற்காக வந்தார்களோ, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வந்தார்களோ, இந்த காலத்தில் அன்னாரது உண்மை பேரன்பரான ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்காக வந்தார்களோ அந்த நோக்கத்தை பெறுவதற்காகத்தான் அது இருக்கின்றது. எந்த ஒரு நோக்கத்தை பெறுவதாக இருந்தாலும் அவ்வாறே ஜமாத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் பொறுப்பிலுள்ள நபர்கள் அதன் பின்னால் தொடர்ந்து சென்று அதற்காக முயற்சி செய்ய வேண்டியது அவசியமானதாகும். அது தர்பியத் பணியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பணியாக இருந்தாலும் சரி. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஒரு ஏழை இருந்தார். பெரும்பாலும் இதற்கு முன்னர் முஹாசிப் அலுவலகம் இருந்த இடத்திற்கு எதிரே உள்ள ஒரு அறையில் அவர் அமர்ந்து வந்தார். அஹமதியா சோக்கில் இருந்து எந்த ஒரு மனிதர் வருவது தெரிந்தாலும் ₹1 தாருங்கள் என்று அவர் கூறுவார். வந்து கொண்டிருப்பவர் சிறிது முன்னால் வந்ததும் 50 பைசாவாவது தாருங்கள் என்பார். இன்னும் சிறிது முன்னால் வந்ததும் 4 அணா இருந்தால் போதும் என்பார். இன்னும் சிறிது முன்னால் வந்ததும் 2 அணா தந்தால் போதும் என்பார். அவருக்கு பக்கத்தில் வந்து முன்னால் நின்றால் 1 அணா இருந்தால் தாருங்கள் என்பார். இன்னும் அருகில் சென்று விட்டால் 1 பைசாவாவது தாருங்கள் என்பார். இன்னும் அருகில் சென்று விட்டால் ஏதாவது தாருங்கள் என்பார். வருபவர் மஸ்ஜித் அக்ஸாவிற்கு திரும்புகின்ற அந்த திருப்பத்தை அடைந்ததும் பக்கோடாவாவது தாருங்கள் என்பார். இறுதியில் வருபவர் அவரை ஒன்று விட்டதை பார்த்ததும் மிளகாய் இருந்தால் தாருங்கள் என்பார். ஆக அவர் ₹2 ஆரம்பித்தார், மிளகாய் வரை வந்து முடித்து விட்டார். இவ்வாறு பணி செய்பவர்களும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தனது பணியின் விளைவாக ஏதாவது கையில் கிடைக்க வேண்டும். முதல் தடவை 100 பேர்களில் ஒருவர் பக்கம் அவர் கவனம் செலுத்தினால் அடுத்த தடவை அந்த எண்ணிக்கை 2 ஆகிவிடும். அதற்கு அடுத்த முறை அது 4 ஆகிவிடும். இவ்வாறு மெதுமெதுவாக அது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். எனவே பணி செய்யுங்கள், அத்துடன் அதன் விளைவையும் பாருங்கள். உலகப் பணி விளைவை ஏற்படுத்தாமல் இருப்பதே இல்லை. அவ்வாறு இருக்கும் போது நல்லொழுக்கம் மற்றும் ஆன்மீக பணிகள் விளைவை ஏற்படுத்தாமல் எப்படி இருக்க முடியும்? ஆனால் எவருடைய உள்ளம் சரியாக இருப்பதில்லையோ அவர்கள் நாங்கள் வேலை செய்யத்தான் செய்கின்றோம், ஆனால் விளைவு அல்லாஹ்வின் கைகளில் இருக்கிறது என்று கூறிவிடுகின்றனர். விளைவு அல்லாஹ்வின் கைகளில் இருக்கின்றது என்று அவர்கள் கூறுவதன் பொருள், நாங்கள் எங்கள் தரப்பிலிருந்து முழுமையாக முயற்சி செய்தோம், ஆனால் அல்லாஹ் எங்களிடம் பழி தீர்த்து விட்டான் என்பதாகும்.
இவ்வாறு கூறுவது எந்த அளவு முட்டாள்தனமான விஷயமாக இருக்கின்றது. அதாவது தனது பலகீனங்களையும் குறைகளையும் அல்லாஹ்வுடன் தொடர்புபடுத்தி கூறுகின்றார். நாம் செய்கின்ற பணிகளுக்கு ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்துவது அல்லாஹ்வின் சட்டமாக இருக்கின்றது. ஆனால் நல்ல அல்லது தீய விளைவின் அடித்தளம் நாம் செய்யும் நமது பணிகளில் தான் இருக்கின்றது. ஒருவர் 10ல் 1 பங்கிற்காக உழைத்துள்ளார் என்றால் இயற்கை சட்டம் 10ல் 1ற்கான விளைவையே அவருக்கு வழங்கும். இப்போது 10ல் 1 பங்கு கிடைத்திருக்கிறது என்பதன் பொருள் அல்லாஹ்வின் இயற்கை சட்டத்தின் காரணமாக 10ல் 1ற்கான விளைவு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதல்ல. அதுவன்றி அவர் அதிகமாக உழைத்திருக்கின்றார் என்றும் கூற முடியாது. இயற்கை சட்டமானது எவருடைய உழைப்பையும் வீணாக்கி விடாது. ஆனால் மனதின் தீங்கானது நான் எனது கடமையை நிறைவேற்றிவிட்டேன், ஆனால் அல்லாஹ் எந்த கடமையை நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றவில்லை, அவன் அதை மறந்து விட்டான் என்று கூறுகிறது. இதைவிட பெரிய குஃபுர் வேறு என்ன இருக்க முடியும்? எனவே உழைப்பு மற்றும் முயற்சியை பொறுத்தவரை அவற்றின் விளைவுகள் நமது கைகளில் தான் இருக்கின்றன. நல்ல விளைவு வெளிப்படவில்லை என்றால் நமது பணிகளில் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பணியின் விளைவுகளும் குறிப்பிட்ட ஒரு வடிவத்தில் நமக்கு முன்னால் வர வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த விளைவுகள் நம் முன்னால் வராத வரை நாம் அமைதியாக அமர்ந்து விடக்கூடாது. சில மக்கள் இவ்வாறு எழுதுகின்றனர்: நாங்கள் அதிகமாக இறைவணக்கம் செய்தோம், துவாக்கள் செய்தோம், ஆனால் எங்களது நோக்கத்தை நாங்கள் அடைய முடியவில்லை, எங்களது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அவர்கள் எழுதுகின்றனர். அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அவர்கள் எந்த அளவு செல்ல வேண்டுமோ அங்கு வரை செல்லவில்லை, அல்லது அவர்கள் சென்று சேர வேண்டிய இலக்கை நிர்ணயித்திருந்தனர், ஆனால் தவறான வழியில் சென்று விட்டனர். எனவே துவா செய்யக்கூடிய ஒருவர் தனது வழியும் சரியாக இருக்கின்றதா, இலக்கை அடைவதற்கு எந்த அளவு முயற்சி செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்தோமா என்பதை சிந்திப்பது அவசியமானதாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள்: ரசாயன பொருட்களை உருவாக்கும் ஒரு ரசவாதி தனது முயற்சி தோல்வியடையும் போது ஒரு வெப்பநிலையின் அளவில் சிறு குறைவு ஏற்பட்டதை அதற்கு காரணமாக கூறுகின்றார். ரசாயன பொருட்கள் உருவாகுவதில் அவர் அவநம்பிக்கை அடைவதில்லை, மாறாக தனது முயற்சியில் உள்ள குறைதான் அதற்கு காரணம் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் ரசாயன பொருட்கள் தயாராகிவிடும் என்று நாம் எந்த எதிர்பார்ப்பையும் வைக்க முடியாது. இறைவனோடு உள்ள தொடர்பை வளர்த்துக் கொள்வதற்கும் மற்றும் அவனை நெருங்கி செல்வதற்கும் முழுமையாக நாம் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் ரசாயன பொருட்களை தயார் செய்பவருடைய வாழ்நாள் முழுவதும் வெப்பத்தின் அந்த குறைவுடனேயே கழிந்து விடுகின்றது. அவர் ஒவ்வொரு முறையும் தோல்வி கண்ட பிறகும் அவநம்பிக்கை அடைவதே இல்லை. ஆனால் எந்த நபர் இறைவனை நெருங்க விரும்புகின்றாரோ அவர் வெற்றி பெறாமல் இருந்தால் அவர் அதனை தனது செயல்முறையில் உள்ள குறையாக கருதுவதில்லை, மாறாக இறைவனிடம் உடனடியாக அவர் அவநம்பிக்கை அடைந்து விடுகின்றார், தனது எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு விடுகின்றார். ரசாயன பொருட்களை தயார் செய்கின்றவர் தவறை தன்னோடு தொடர்புபடுத்தி கூறுகின்றார். தங்கத்தை தயார் செய்வதற்கான தனது கருத்தை அவர் உறுதியாக நம்புகின்றார். ஆனால் இறைவனை பெறுவதற்காக முயற்சி செய்பவர்கள் தமது தவறை இறைவனோடு தொடர்புபடுத்தி கூறுகின்றனர். அந்த இறைவனை அவர்கள் கைவிட்டு விடுகின்றனர். இன்றைய நாட்களில் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் நிலையும் இவ்வாறே இருக்கின்றது. ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு பல வருடங்கள் வரை அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பல வருடங்கள் கழிந்த பிறகுதான் அவர்களுக்கு எப்போதாவது வெற்றி கிடைக்கின்றது. எந்த வழிமுறையை அவர்கள் ஒருமுறை பின்பற்றினார்களோ அதே எப்போதும் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. பல்வேறு அனுபவங்களின் அடிப்படையில் பல்வேறு வழிமுறைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. எனவே ஆன்மீகத்தை பெறுவதற்கும் இறை நெருக்கத்தை பெறுவதற்கும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் கூட நீங்கள் மேற்கொள்ளும் வழிமுறையை பார்ப்பது அவசியமாகும். உங்களை சீர்திருத்திக் கொள்வது அவசியமாகும். இது பற்றி ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமானதாகும். இவ்வாறு நீங்கள் சீர்திருத்தத்தை மேற்கொள்கின்றீர்கள் என்பதை பற்றி உங்களது உள்ளத்தை அலசி பார்ப்பது அவசியமானதாகும். உங்களது இறை வணக்கங்களின் பக்கம் பார்ப்பது அவசியமானதாகும். அல்லாஹ்வின் அனைத்து கட்டளைகளையும் செயல்படுத்துவது அவசியமானதாகும். உங்களது எல்லா செயலின் பக்கமும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நமது செயல்கள்
எந்த வகை சார்ந்தவையாக இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். நமது சிந்தனைகளையும் அறிவையும் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் எனது அடியார்களுக்கு அருகில் இருக்கின்றேன், அவர்கள் செய்யும் துவாக்களை கேட்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவ்வாறு இருக்க அவன் நமக்கு அருகில் வரவில்லை என்றால், நாம் செய்யும் துவாக்கள் அவனால் கேட்கப்படவில்லை என்றால், எங்கோ ஏதாவது இடத்தில் நமது முயற்சிகள் குறைவாக இருக்கின்றது என்றே அதற்கு பொருள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், இரு வகையான பிச்சைக்காரர்கள் இருக்கின்றனர். முதல் வகை பிச்சைக்காரர்கள் ஒருவரது கதவுக்கு அருகில் சென்று ஏதாவது தாருங்கள் என்று குரல் கொடுக்கின்றார். யாராவது எதையாவது தந்தால் அதை பெற்றுக் கொள்வார். எதுவும் தரவில்லை என்றால் 2 அல்லது 3 முறை குரல் கொடுத்துவிட்டு தொடர்ந்து வேறு இடத்திற்கு சென்று விடுவார். இரண்டாவது வகை பிச்சைக்காரர் எப்படிப்பட்டவர் என்றால், எதுவும் கிடைக்காமல் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து எங்குமே செல்ல மாட்டார்கள். இவ்வகை சார்ந்த பிச்சைக்காரர்கள் எதையும் பெறாமல் எவரையும் விடுவதில்லை. இத்தகைய பிச்சைக்காரர்கள் மிக குறைவானவர்களே இருக்கின்றனர். எனக்கு நினைவில் இருக்கின்றது, அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அருகில் கூட ஒரு நபர் வந்து அமர்வார். ஏதாவது அவருக்கு கிடைக்காதவரை அவர் அந்த இடத்தை விட்டு எழுவதே இல்லை. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே வந்து அவருக்கு ஏதாவது வழங்காதவரை அவர் இருந்த இடத்திலே இருந்து கொண்டிருப்பார். பிறகு சில நேரங்களில் இவ்வளவு தர வேண்டும் என்று அவர் தொகையை நிர்ணயம் செய்து விடுவார். ஹஜ்ரத் சாஹிப் அதை விட குறைவாக கொடுத்தால் அதை ஒருபோதும் அவர் வாங்க மாட்டார். பலமுறை இவ்வாறு நிகழ்ந்துள்ளது. அதாவது விருந்தினர்கள் அவர் நிர்ணயித்த தொகை அவருக்கு முழுமையாக கொடுத்து விடுகின்றனர். அதற்கு பிறகுதான் அவர் செல்வார். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நான் பார்த்துள்ளேன், அவருடைய வாயிலிருந்து இவ்வளவு தொகை தர வேண்டும் என்ற வார்த்தைகள் வந்துவிட்டால் அதை அவர் பெற்றே தீர்வார். அந்த தொகை முழுமையாக கிடைக்காமல் அவர் அங்கிருந்து போகவே மாட்டார். ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் அவர்கள் ஆரோக்கியம் பெற்று வெளியில் வருகின்ற வரை தான் இருந்த இடத்தை விட்டு அவர் போகவே மாட்டார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இந்த இரண்டாவது வகை பிச்சைக்காரர் போன்று செயல்பட வேண்டும் என்று கூறினார்கள். அதாவது அவரிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவன் முன்னிலையில் ஒரேடியாக அமர்ந்து விட வேண்டும். எதுவரை இறைவனுடைய செயல் இப்போது இது தொடர்பாக துஆ செய்யக்கூடாது என்பதை நிரூபிக்காதோ அதுவரை அந்த இடத்தை விட்டு விலகக்கூடாது. இறைவனது செயல் இப்போது அது தொடர்பாக துஆ செய்யக்கூடாது என்பது பல வகைப்படும். உதாரணமாக, ஒரு பெண் கர்ப்பவதியாக இருக்கின்றார். இன்றைய விஞ்ஞானத்தின் மூலம் ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என்பது தெரிந்து விடுகின்றது. அதாவது இறுதி நேரத்தில் எது நடக்கப் போகிறது என்பது முற்றிலும் தெளிவாக தெரிந்து விடுகின்றது. அப்போது ஆண் குழந்தை தான் இப்போது பிறக்க வேண்டும் என்று கூறுவது இறைவனது செயலுக்கு எதிரானதாகும். ஏனென்றால் அது பிறப்பு நிகழ்வதற்கு முன்னுள்ள கடைசி நேரமாகும். ஆனால் அடுத்த பிரசவத்திற்காக இவ்வாறு துஆ செய்வது ஏற்றுக்கொள்ளப்படலாம். அதாவது அடுத்த பிரசவத்தில் அல்லாஹ் அவருக்கு ஆண் குழந்தையை வழங்கிவிடலாம். அல்லது எப்போதாவது இறைவனது நாட்டம் தெளிவாக திறந்து காட்டப்பட்ட பிறகும் அதற்கு எதிராக மனிதன் துஆ செய்து கொண்டிருந்தால் பிறகு இதுவும் தவறாகும். இது அவமரியாதையான செயலாகிவிடும். ஆனால் இதையும் நினைவில் கொள்ள வேண்டும், அதாவது ஒருபோதும் திட்டமிடுவதை விட்டுவிடக் கூடாது. துஆ செய்வதுடன் திட்டமிடுதலும் அவசியமானதாகும். நிரந்தர மனப்பாங்குடன் திட்டமிடுதலையும் துஆ செய்வதையும் கடைபிடிக்க வேண்டும். அவை அல்லாஹ்வின் அருள்களை ஈர்க்கின்றன. துஆ செய்வதுடன் திட்டமிடுவது மிகவும் அவசியமானதாகும். துஆவுடன் திட்டமிடாமல் இருப்பது முற்றிலும் தவறான விஷயமாகும். அத்தகைய நபரது துஆ அவரது முகத்தில் எரியப்படுகிறது என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி வந்தார்கள். மேலும் கூறினார்கள், எவர் துஆ மட்டும் செய்து திட்டமிடாமல் இருக்கின்றாரோ அவரது துஆ கேட்கப்படாது. ஏனென்றால் துஆவுடன் திட்டமிடாமல் இருப்பது இறைவனின் சட்டத்தை முறிப்பதாகும், மேலும் இறைவனை சோதிப்பதாகும். இறைவனின் அடியார்கள் அவனை சோதிப்பது என்பது இறைவனின் மகிமைக்கு மாற்றமான விஷயமாகும். அல்லாஹ் நமக்கு நிரந்தர மனப்பாங்குடன் நமது நிலைமைகளை அல்லாஹ்வின் திருப்திக்கேற்ப அமைத்துக் கொண்டு வெளிப்படையான எல்லா அம்சங்களையும் கடைபிடித்தவாறு துஆக்கள் செய்வதற்கான நட்பாக்கியத்தையும் வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா தொழுகை தொழ வைப்பேன். அது ஒரு ஷஹீதுடைய ஜனாசாவாகும். இந்த ஷஹீத் ஷேக்புரா மாவட்டத்தை சார்ந்த கோட் அப்துல் மாலிக் என்ற இடத்தில் வசித்து வந்த மதிப்பிற்குரிய முகமது அலி சாஹிப் அவர்களின் மகனான மதிப்பிற்குரிய கமரு ஜியா சாஹிப் ஆவார்கள். இவர்களை எதிரிகள் 1 மார்ச் 2016 அன்று மதியம் ஏறக்குறைய 1:30 மணிக்கு அவரது வீட்டிற்கு வெளியில் வைத்து கத்திகளால் தாக்குதல் நடத்தி ஷஹீதாக்கி உள்ளனர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சம்பவம் நடந்த அன்று ஷஹீத் மர்ஹூம்
கமருசியா சாஹிப் அவர்கள் அவரது வீட்டை ஒட்டியுள்ள தனது கடையை அடைத்துவிட்டு தமது குழந்தைகளை பள்ளிக்கூடத்திலிருந்து அழைத்து வருவதற்காக வீட்டை விட்டு வெளியேறியதும் அடையாளம் தெரியாத சிலர் அவர் மீது தாக்குதல் நடத்தினர். அவரை தெருவில் இழுத்து கொண்டு சென்றனர். அவர்களில் ஒரு நபர் கமருசியா சாஹிப் அவர்களை அழுத்தி பிடித்துக் கொண்டான். மற்ற நபர் அவர் மீது கத்திகளை கொண்டு தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார். மதிப்புக்குரிய கமருசியா சாஹிப் அவர்கள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்தார்கள். ஆனால் அவரது நெஞ்சிலும் தோள்களிலும் இதயத்திலும் கழுத்திலும் கத்தி குத்தின் காரணமாக காயங்கள் ஏற்பட்டன. தாக்குதல் நடத்திய ஒருவர் அவர்களது கழுத்திற்கு பின்னால் கத்தியால் குத்தினார். கத்தி உடலுக்குள் குத்தப்பட்டதும் சந்தர்ப்பம் பார்த்து அவர் அங்கிருந்து ஓடிவிட்டார். காயமடைந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அந்த சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் அவர்களின் கொள்ளு தாத்தாவான மதிப்புக்குரிய தௌலத் கான் சாஹிப் அவர்கள் மூலமாக அகமதியத் அறிமுகமானது. இவர்கள் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள அவுலக் பேரியிலிருந்து காதியான் சென்று ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அருளுக்குரிய கைகளில் பையத் செய்து அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்தார்கள். இவர்கள் மரணமடைந்த பிறகு ரப்பாவில் உள்ள பெஹ்ஸ்தி மக்பராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். ஷஹீத் மர்ஹூமின் தாத்தாவான மதிப்புக்குரிய ஃபத்தஹ் முஹம்மது சாஹிப் அவர்களும் அல்லாஹ்வின் அருளால் பிறப்பால் அஹ்மதி ஆவார்கள். அவர்களும் ரப்பாவில் உள்ள பெஹ்ஸ்தி மக்பராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தான் நிறுவப்பட்ட பிறகு இந்த குடும்பம் சியால்கோட் மாவட்டத்தில் உள்ள காலக்கே நாக்ரே என்ற இடத்திற்கு இடம்பெயர்ந்து வந்து குடியேறினர். ஷஹீத் மர்ஹூம் அங்குதான் பிறந்தார்கள். பிறகு இவர்கள் 1985 கோட் அப்துல் மாலிக்கிற்கு வந்துவிட்டார்கள். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் பிகாம் வரை கல்வி கற்றுள்ளார்கள். சில காலம் வரை பல்வேறு துறைகளில் வேலை செய்த பிறகு தனது வீட்டிற்கு அருகில் வியாபாரத்திற்காக ஒரு கடையை திறந்தார்கள். போட்டோ ஸ்டேட் மற்றும் மொபைல் கடை வைத்திருந்தார்கள். 2004 இவர்களது திருமணம் நடைபெற்றது. எண்ணற்ற சிறப்பம்சங்களை உடையவர்களாக இவர்கள் இருந்தார்கள். நேர்மையான மனிதராகவும் நல்லுளம் படைத்தவராகவும் நட்பண்புகளை உடையவராகவும் எல்லோரிடமும் இனிமையாக பழகுபவராகவும் அவர்கள் இருந்தார்கள். அர்ப்பணிப்பு மனப்பாங்கு உள்ளவராகவும் தைரியமுள்ள இளைஞராகவும் அவர்கள் இருந்தார்கள். தலைமையத்திலிருந்து வரும் விருந்தினர்களுக்கு தொண்டு செய்வதில் முன்னணியில் இருந்து வந்தார்கள். ஜமாத் தொண்டுகளை செய்வதிலும் எப்போதும் சிறந்து விளங்கினார்கள். எல்லோரிடமும் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். இவர்களது சகோதரரான மஸ்ஹர் அலி சாஹிப் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: பொதுவாக தொழுகைகளை நிறைவேற்றவும் குறிப்பாக ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் முறையாக ஜும்மா தொழுவதை பார்த்து ஏனைய அகமதி அல்லாத கடைக்காரர்களும் கூட தங்களது கடைகளை அழைத்துவிட்டு ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக சென்றனர். இந்த மிர்சாயி ஜும்மா சமயத்தில் கடையை அடைத்துவிட்டு செல்கின்றார் என்றால் நாமும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறி வந்தனர். இதன் காரணமாக ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் எந்த ஜும்மா தொழுகையும் விட்டதில்லை. அதாவது என் காரணமாகத்தான் அகமதி அல்லாத மக்களும் ஜும்மாவிற்கு செல்கின்றார்கள், எனவே நானும் ஜும்மாவை விடக்கூடாது என்று அவர்கள் கருதி வந்தார்கள். ஷஹீத் மர்ஹூமின் மனைவி இவ்வாறு கூறுகின்றார்கள்: கடந்த மாதத்திலிருந்து ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் என்னிடம் நடந்து கொண்ட விதத்தில் பெரிய மாற்றம் தெரிந்தது. முன்பை விட அதிகமாக என்னை அவர்கள் கவனித்து வந்தார்கள். கடுமையாக ஏதாவது பேசினாலும் கூட அவர்கள் அதை தீயதாக கருதியதே இல்லை. ஷஹீத் மர்ஹூம் அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவர் ஆவார். இப்போது இஸ்லாம் இர்ஷாத் செயலாளராக தொண்டு செய்யும் நல்வாய்வை பெற்று வந்தார். இதை தவிரவும் பல்வேறு தொண்டுகளை அவர் செய்து வந்தார். இதற்கு முன்னரும் பல்வேறு ஜமாத் பொறுப்புகளிலிருந்து தொண்டாற்றும் நட்பேற்றை இவர் பெற்றுள்ளார். எல்லா ஜமாத் பணிகளிலும் அதிகமாக ஈடுபாடுடன் செயல்பட்டு வந்தார். ஷஹீத் மர்ஹூமிற்கு ஜமாத் ரீதியாக எதிர்ப்பும் இருந்து வந்தது. இது தொடர்பாக போலீசிற்கும் எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. 14 ஆகஸ்ட் 2014 அன்று ஏறக்குறைய 500 பேர்களை கொண்ட ஒரு ஊர்வலம் போலீசின் கண்காணிப்புடன் கமருசியா சாஹிப் அவர்களது வீட்டிற்கு வெளியே ஒன்று திரண்டது. எதிரிகளின் வற்புறுத்தலின் காரணமாக ஒரு போலீஸ்காரர் கடையின் கவுண்டர் மீது ஏறி அங்குள்ள படங்களை இறக்க ஆரம்பித்தார். கடையின் முகப்பில் எழுதப்பட்டிருந்த வல்லாஹ் ஹைருர் ராசிகீன் மற்றும் கலிமா தையீபா ஆகியவற்றை கருப்பு பெயிண்ட் அடித்து அழித்து விட்டார். அதற்கு பிறகு வீட்டின் சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்த அலைசல்லாஹு பிகாபின் அப்தஹு மற்றும் மாஷா அல்லாஹ் போன்ற எழுத்துக்களை அங்கிருந்து அகற்றி சுத்தியல் வைத்து அதனை உடைத்து விட்டார். இறுதியில் வீட்டிற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த ஒரு பலகையையும் சுத்தியலால் உடைத்து விட்டனர். அதில் கமருசியா சாஹிப் அவளது தந்தை பெயரான முகமது அலி என்று எழுதப்பட்டிருந்தது.
ஆக இதுவே இந்த மக்களின் நிலையாகும். இன்னால் இல்லாஹ் என்று ஓதுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? இவ்வாறு 26 ஜனவரி 2014 40 50 என்ற எண்ணிக்கையில் மௌலைமார்களின் ஒரு ஊர்வலம் கமருத்தியா சாஹிப் அவர்களை வலுக்கட்டாயமாக கடையிலிருந்து வெளியேற்றியது. அவர்கள் மீது அவர்கள் கொடுமை இழைத்தனர். அதை தவிர அதற்கு வாக்களிக்கோட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது புகைப்படத்தையும் அவமரியாதை செய்தனர். தரக்குறைவான சொற்களை பயன்படுத்திக் கொண்டிருந்தனர். இந்த தருணத்தில் போலீசும் சரியான நேரத்திற்கு அங்கு சென்று கமருத்தியா சாஹிப் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றது. ஆனால் அதற்கு பிறகு எதிரிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் விவகாரத்தை அவர்கள் முடித்துவிட்டனர். ஆக இத்தகைய எதிர்ப்பான சூழ்நிலை இருந்து வந்தது. நிரந்தரமாக அவர்களை எதிரிகள் மிரட்டியும் வந்தனர். இதன் காரணமாக ஒருவேளை நாம் வெளிநாடு சென்றுவிட வேண்டும் என அவர் நினைத்திருந்தார். ஆனால் அல்லாஹ் அவருக்கு ஷஹாதத்தின் அந்தஸ்தை வழங்கினான். அவரை தன்னிடம் அழைத்து கொண்டான். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் தனது நினைவாக தனக்கு பின்னால் 2 சகோதரர்களையும் 2 சகோதரிகளையும் விட்டு சென்றுள்ளார். இவர்களை தவிர தந்தையாரான மதிப்புக்குரிய முகமது அலி சாஹிப் அவர்களையும் மனைவியான ரூபி கமர் சாஹிபா அவர்களையும் 3 குழந்தைகளான ஹுசைஃபா அஹ்மத் வயது 10, மகள் அமத்துல் மத்தியின் வயது 7, இன்னொரு மகளான அமத்துல் ஹாதி வயது 4 ஆகியோரையும் இவர்கள் விட்டுவிட்டு சென்றுள்ளார்கள். அல்லாஹு தாலா நமது இந்த ஷஹீது சகோதரரின் தகுதியை உயர்த்துவானாக. தனது திருப்தியின் சொர்க்கங்களில் எப்போதும் அவரை உயர்த்தி கொண்டே செல்வானாக. சொர்க்கத்தின் அருள்களை அவருக்கு வழங்கிக் கொண்டே இருப்பானாக. தனக்கு பிரியமானவர்களுக்கு அருகில் அவருக்கு இடமளிப்பானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.